அம்பாள் ராஜராஜேஸ்வரிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியதுல ரொம்ப வசதி, அம்பாள் ரொம்ப பிரீத்தி ஆகுறதுன்னா குங்குமத்துல தான். இந்த குங்குமம் அப்படின்னாலே அது வந்து மங்களம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த குங்குமத்தை நல்ல வாசனையாதி தாழம்பு குங்கத்தை அம்பாளுடைய பாதத்திலயோ இல்ல மேருலையோ இல்ல ஸ்ரீ சக்கரத்திலயோ அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம நெத்தியில வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோவில்ல கொடுக்குற பிரசாதமா கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்தை நெத்தியில இட்டுண்டா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குங்குமம் நம்மள வந்து ஒரு அக்னி கோட்டை மாதிரி நம்மளை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளை வந்து அது காப்பாத்துறதான். அந்த அக்னி கோட்டை உள்ள எந்த விதமான பூத பிரேத பிசாசுங்களும் ஏவல் பில்லியாதி ஆபிச்சார பிரயோகங்களும் கண் திருஷ்டிகளும் இதெல்லாம் வராத அந்த குங்குமம் நம்மளை வந்து காப்பாத்துறதா ஒரு அக்னி கோட்டை மாதிரி இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றான். அந்த குங்குமம் அப்பேற்பட்டது. எனக்கு புஷ்பம் கிடைக்கல அர்ச்சனை பண்றதுக்கு அப்படின்னா நல்ல வாசனையாதி தாழம் குங்குமத்தால அம்பாளுக்கு மனமுருகி லலிதா சகஸ்ரநாமமோ லலிதா திருசதியோ லலிதா அஷ்டோத்திரத்தையோ சொல்லி அர்ச்சனை பண்ணா ஆஹா ஆகான்னு அம்பாள் வாழ வைப்பாளாம். அப்படி இந்த குங்குமத்தை பத்தி சொல்லும் போது, தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும் பஞ்சமா பாதகம் பரிந்துமே தீர்ப்பதும் அஞ்சின பேருக்கு அபயம் அளிப்பதும் கஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே, விதியினை வெல்வது விமலையின் குங்குமம், நிதிதனை ஈவது நிமலையின் குங்குமம், பதிதனை காப்பது பதிவிரதை கும்பமும், கதிதனை ஆள்வதும் குங்குமமாமே. இந்த குங்குமத்தை பத்தி நிறைய கிரந்தங்கள் சொல்றது. அதனால அம்பாளுடைய குங்குமத்தை நல்லா நெத்தி நிறைய வச்சுக்கணும். ஸ்ரீவித்யா உபாசகால் அப்படியே வச்சுட்டு அம்பாலை வந்து அப்படியே தியானம் பண்ணணும். பேர் பட்டவர் ராஜராஜேஸ்வரி மாதா.